மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நிலையம் வணக்கம். நம்முடைய அருகில் பாரம்பரிய சித்த வைத்தியர் மதிப்புக்குரிய வெங்கடேஷ் ஐயா இருக்கார். இன்னைக்கு பெண்களுக்குங்க குறிப்பாக கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள். சரி, கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனை இருக்கும்? கர்ப்பப்பை வளர்ச்சி இல்லை, கர்ப்பப்பை வீங்கி இருக்கு, பல்கி யூட்ரஸ் இல்லை, கருமுட்டை வளர்ச்சி இல்லை, கருமுட்டை வெடிக்கலை, பிளேபின் டியூப்பில் அடைப்பு, அப்படி இல்லை அப்படின்னா உதிரப்போக்கு மாறி போகுது, நீர்க்கட்டி நார்க்கட்டி, பிசிஓடி பிஓஎஸ் சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கு இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரு அற்புதமான தகவல் இந்த காணொலியில் பார்க்கலாம். நிறைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஐயாவோட சேர்ந்து நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். இன்றைக்கி ஒரு புதிய வீடியோ, அதில் என்ன தகவல் இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நிறைய பெண்களுக்கு இன்றைக்கி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு 100 பெண்கள் இருந்தால் குறைஞ்சபட்சம் ஒரு 60-70 பெண்களுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி நார்க்கட்டி கம்பல்சரி இருக்குது. இது வருவதற்கான காரணம் ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, அந்த பிராய்லர் கோழி, பிராய்லர் முட்டை, அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற டூத்பேஸ்ட்லேருந்து, சாப்பிட்ற உப்புலேருந்து, குளிக்கிற சோப்புலேருந்து, சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே மாறி போச்சு. தலைக்கு போடுற ஷாம்பு இது மாதிரி மாறினதுனால பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் இது மாதிரி பாதிப்புகள் அவங்களுக்கு வேறு மாதிரி வருது. இவங்க பெண் மலட்டுத்தன்மையாக அப்படின்னா அவங்களுக்கு ஆண் மலட்டுத்தன்மையாக மாறுது. சரி, இந்த கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு கர்ப்பப்பையில் நீர்க்கட்டி, நார்க்கட்டி, பிஓஎஸ்ன்னு சொல்கிறாங்க, பிசிஓடின்னு சொல்கிறாங்க, அது பல்கி யூட்ரஸ்ன்னு சொல்கிறாங்க, பிளேபின் டியூப்பில் அடைப்புன்றாங்க, மாதவிடாய் சுழற்சி முறை மாறி போச்சுன்றாங்க, இல்லை அதிக உதிரப்போக்குன்றாங்க. இப்படி கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் பெண்களுக்கு ஏராளமாக வருது. பெண்களுக்காகவே குறிப்பாக இந்த மருந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க, மிக சிறப்பாக வேலை செய்யுது. நார்க்கட்டி நீர்க்கட்டியில் நல்லா கரைஞ்சி போயிடுது. ஒரு சிலருக்கு கணக்கில் இருந்தாலும் கரைஞ்சி போகுது. இது எப்படி சாத்தியம்? இது எப்படி பெண்கள் பயன்படுத்தணும்? குறிப்பாக பெண்மணிகள் எப்படி பயன்படுத்தணும்? நம்ம எல்லா காணொலியிலையும் அடிக்கடிக்கு சொல்கிறது தான், மருந்துங்கிறது 2ஆம் பட்சம். முதல்ல நம்ம என்ன தவறுகள், சிறு சிறு தவறுகள், தெரிஞ்சோ தெரியாமலோ செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ் தான் டிசீஸ். அதனால் முதல்ல அந்த தவறுகளை, மிஸ்டேக்ஸை சரி பண்ணணும், அல்லது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கும்போது தான் சக்ஸஸ் பண்ண முடியும். அது சரி பண்ணிவிட்டு அதை மீண்டும் வெளியே வர முடியும் அந்த பிரச்சனையிலேருந்து. அதனால் முதல்ல அந்த தவறுகள் என்னென்னுட்டு நீங்கள் சொன்னீங்க லிஸ்ட்டு, அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிடலாம். என்னன்னா, மனம் சார்ந்த விஷயமும் இந்த கருப்பை கட்டின்னு மட்டும் கிடையாது, எல்லா உபாதைகளுக்கும் அடிப்படை மனம் சார்ந்த விஷயம் கூட. எதனால் இப்போ சமீப காலமாக இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான பெண்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, கருப்பை சார்ந்த விஷயங்கள், தைராய்டு, அதெல்லாம் எதனால் அப்படின்னா வாழ்வியல் முறை, லைஃப் ஸ்டைல் மாறி இருக்குது. முன்னமெல்லாம் பார்த்திங்கன்னா 6 மணி 7 மணிக்கு மேலே சாப்பிட மாட்டோம், போய் பேசிட்டு மணி ஒரு 7-8 போய் தூங்கிடுவோம். கண்ணுக்கு அதிகமாக வேலை இல்லை, நல்லா புரிஞ்சுங்க, நேத்திரம், கண்ணுக்கு அதிகமாக வேலை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான படிப்புங்கிறத நான் குறை சொல்லலை, படிப்பு வேணும் தான், ஆனால் கண்ணை முழித்து படிக்கிறோம். அப்போல்லாம் அது இல்லை. அதிகமாக அந்த படிப்பு சுமை, கண்ணை முழித்து படிக்கிறோம். அதை விட ரொம்ப மோசமானது செல்ஃபோன், டேபு, சிஸ்டம். எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்துறது இல்லை. இவங்க கண்ணு முழிச்சுக்கிட்டு வீடியோ பார்க்குறது, அல்லது அந்த ரீல்ஸு, அந்த மோகம்லாம் அதிகமாகிடுச்சு. மொத்தத்தில் எந்த அளவுக்கு கண்ணுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பிராணன் நஷ்டம். இதுதான் அண்டர்லைன் பண்ணிங்க, பிராணன் நஷ்டம். எந்த அளவுக்கு கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்குறீங்களோ, ஆணோ பெண்ணோ, பிராணன் நஷ்டமாச்சுன்னா அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உடல் சூடு, மூளைச்சூடு அதிகமாகும். கருப்பை கட்டி மட்டும் கிடையாது, நிறைய பிரச்சனை, உள்ளே இருக்கிற ராஜ உறுப்புகள் எல்லாமே பாதிக்கப்படும். அதோட எக்ஸ்ட்ரீம் எண்டு தான் கருப்பை கட்டி. எல்லா வகையான கட்டியும் வருது, அது ஓவரிஸ், முட்டை சரியாக இதுவாகிறது. காரணம் மனம். அந்த மனம் ஏன்னா அந்த டென்ஷன், படிப்பு சம்மந்தமானதாக இருக்கலாம், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், நிதி ஆதாரம் இருக்கலாம், அல்லது குடும்ப சூழ்நிலை. இப்போ நிறைய இந்த தனி கொடுத்தனாலதுனால நிறைய இஷ்யூஸ் வருது. அதாவது வாழ்வியல் முறை மாறிடுச்சு, லைஃப் ஸ்டைல் மாறினதும் ஒரு காரணம். அதனால் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. எப்படி மன சுமையை, மன வலியை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வர்றது, அதை எதுவாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ண கற்றுக்கணும், எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கக்கூடாது. அதுதான் அனுபவம், வாழ்க்கை. அப்போது எல்லாத்தையும் டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு கடந்து போகணும். அந்த மனப்பக்கம் வரணும். மூளைச்சூடு அதிகமாக பார்த்துக்கணும். கண்ணுக்கு, நேத்திரத்துக்கு அதிக பலு கொடுக்கக்கூடாது. நிறைய கண்ணில் பார்த்து பார்த்திங்கன்னா கண்ணுலேயும் நிறைய கோளாறு வருது. இப்போ
இந்த செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால. அதனால் உடல் சூடு, மூளைச்சூடு, மனசை வந்து ஸ்ட்ரெஸ்ஸு மேனேஜ்மெண்ட் பண்ணி கொஞ்சம் காமாக வச்சுங்க. மெடிடேஷன் பண்ணுங்கள், ஜபம் பண்ணுங்கள், பிரார்த்தனை பண்ணுங்கள். கூட வந்து நம்ம மருந்துகளையும் எடுத்துக்குங்க. சரி பண்ணிவிட்டு வெளியே வரலாம். லைஃப் டைம் நல்லா இருக்கணும்னா மருந்தோடு நிப்பாட்டாதீங்க. நான் சொன்ன வாழ்வியல் முறை, ஐயா சொன்ன உணவியல் முறை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக வாழலாம். ஐயா, இந்த இப்போ நீங்கள் கொடுக்குற மருந்து எப்படி எடுத்துக்கணும்? இது வந்து குடிநீர் கஷாயமாக காலை மாலை 2 வேளைக்கு. நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி 300 ml தண்ணி, இது 10 கிராம் பொடி, 2 டீஸ்பூன், 10 கிராம்னா 100 ml சுண்டை காய்ச்சி வடிகட்டி காலையில் கிடைச்ச 100 ml 50 ml காலையில் வெறும் வயிற்றில், மாலை வெறும் வயிற்றில் 5 மணி வாக்கில் இது எடுத்துக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா தேனில் சாப்பிட்லாம். தேனில் குழச்சி சாப்பிட்லாம். 1 கிராம் அளவு இது தேனில் குழச்சி சாப்பிட்லாம். இல்லை எனக்கு தேன் ஒத்துக்காது, சர்க்கரை அதிகமாக இருக்குதுன்னு, சர்க்கரை நோய் அதிகமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வெந்நீரில் கலந்து எடுத்துக்கலாம். உணவுக்கு முன்னாடி காலை இரவு 2 வேளைக்கு உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். இது வெறும் வயிற்றில் 2. எவ்வளோ நாள் சாப்பிட்டாக ரிசல்ட் தரீங்க? ஒரு அதிகபட்சம் ஒரு 2 மாதம் எடுத்துகிட்டு அவங்க ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு, அந்த கட்டிகள் எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குன்ட்டு. பீரியடை, அந்த இர்ரெகுலர் பீரியடையும் சரி பண்ணோம். ஆமாங்க, வெறும் கட்டிக்கு மட்டும் இல்லை, இர்ரெகுலர் பீரியட், முறையற்ற மாதவிடாயையும் சரி பண்ணக்கூடியது. ஆமாங்க. என்ன நண்பர்களே, உங்களுக்கும் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை இருக்கா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு, சொந்த பந்தங்கள் யாருன்னா தெரிஞ்சவங்களுக்கு இருந்தாலையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கர்ப்பப்பையில் நார்க்கட்டி அப்படின்னா குழந்தை இல்லாததுனால ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது. அதுக்கப்புறம் பிளேபின் டூட்டில் ஆடி பண்ணுறாங்க, கருமுட்டை வாய்ச்சல்ன்றாங்க, வெடிக்கலைன்றாங்க, சுழற்சி முறை, அதாவது மாதவிடாய் சுழற்சி முறை மாறி போதுன்றாங்க. இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள். இது எல்லாத்துக்குமே சித்த மருத்துவத்தில் அருமையான தீர்வு இருக்குது. 2 மாதத்தில் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்திங்க. எவ்வளோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்ருப்பீங்க, இதையும் சாப்பிட்டு பாருங்களேன், நிச்சயமாக சரியாயிடும். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.